சினிமா விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. ராஜமௌழி நல்ல தமிழ் பேசுறாரு. ஆந்திரால எடுக்கிறாங்க, கர்நாடகால எடுக்கிறாங்க, கேரளால எடுக்கிறாங்க, தமிழ்நாட்டுல ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆனாலும் ஒரு 2 ஊர் தண்ணியை ஊற்றிட்டு எமௌண்ட் இருக்குது, 4 மேல ஊற்றிட்டா வச்சுருங்க. வெயில் இருக்கிறதே தெரியாது. தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் வாசகத்தில் இருக்கணும்ல. அதாவது இந்தியில எழுதப்பட்டிருக்கு, ஸ்டேஜில் போட்டுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 60 கோடி வசூல் அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ அந்த ராஜமௌழி வந்து ஒரு நல்லா தமிழ் பேசுகிறாரு, ரொம்ப பிடிக்குது. சாபஸ்ரீயில் நம்ம தமிழ் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பல படங்கள் வேலை செஞ்சுருக்காங்க. என்னோட ஆளுங்கள்லாம் என்னென்னா 200 கோடி தயாரிக்கப்படுது. இங்கே 60 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் ஆடுறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு 10,000 பேர் தொழிலாளருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். அந்த ஆளுங்க தான் பல தொழிலாளிகள் ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு வேலை கிடைச்சிருக்கலாம், பல டெக்னீஷியன் இங்கே இருக்கிற யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆந்திராவில் எடுக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுக்கிறாங்க, கேரளாவில் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு சவுத் பேஸு நான் என்ன அடிமைப்பேன் அந்த ஒரு கதை. அதாவது ஒரு பாராட்டலாம், ஆயிரக்கணக்கான முறை பாராட்டுற அதே நேரத்தில் ராஜமௌழி நல்ல தமிழ் பேசுகிறார். ஒரு தமிழ்நாட்டு மேலே ஒரு பற்று இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வறண்டு கிடக்கு, காஞ்சி கிடக்கிற பூமியாக அப்படி கிடக்கு. அந்த ஒரு நேரத்தில் இந்த நேரத்தில் காஞ்ச போய் கிடைக்கலாம், மத்திய அரசும் கண்டுக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை விரும்புகிறவங்க இங்கே இருந்து தான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே தான் சென்ட்ரலாக இருந்துகிட்டு இருந்த சென்னை ராஜ்தானி, இங்கே தான் அதிகமான படங்கள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அப்படி கைவிடப்படையில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி, என்னடா இப்படி இருக்குமே ஒரு ஆதங்கம். அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் நீங்கள் கண்டவசியாக பேச விரும்பலை. சரவணன் இருக்க பயமே படம் ரிலீஸ் ஆனால் எல்லாம் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த டூயட் சாங் என்ன பல்லவி எம்பட்டு இருக்குது ஆசை ஓ மேலே அழகா ஒரு வீட்டுக்குள்ள சிம்பிளா அந்த வராண்டாவிலேயே தண்ணியை ஊற்றி, ஏன்னா இப்போ அடிக்கிற வெயில தான் பண்ண முடியும். ஜாலியாக அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே ஆனாலும் ஒரு 2 ஊர் தண்ணியை ஊற்றிக்கிட்டு எம்பட்டு இருக்குது, 4 மேலே ஊற்றிட்டா வச்சுருக்கேன். வெயில் இருக்கிறதே தெரியாது. அடிக்கிற வெயில் அப்படியே பறந்துடும். ஏன்னா மாட்டு தண்ணியில் ஆட்டுக்கு தண்ணியில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கெஞ்சி போய் வச்சு கோவன் கட்டி போய் தொங்குறாங்க, அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் என்னடானா இப்போ மோடி அவர்கள் வந்து ஒரு அறுபடை வேண்டும், நம்ம எவ்வளோ இருக்கா கணேஷ் அப்பனோட தம்பின்னு சொல்கிறாங்களே, தமிழ்நாடு தான் நம்ம பூர்வீக இடம். அவர் சரி ஒரு மரம் சார்ந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் வந்து பழனி மலை கிட்ட தானே அங்கே வந்து உட்காந்து பழனி நம்ம முருகனை பார்த்தாரா? அவர் பார்க்கல. அவர் இந்த ஏதோ ஆதி சில அது திறந்து அதுக்கு தான் வர்றாரு. நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆளுங்க தான் படம் அடிச்சு பிடிச்சி டிக்கெட் வாங்கி உள்ள உட்கார்ந்த உடனே திடீர்னு தமிழ் இல்லை, அதில் யாருமே நோட் பண்ணல. திமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் இருக்கட்டும், சீமான் இருக்கட்டும், யாருமே இது வரைக்கும் நோட் பண்ணல. அதாவது தேசிய கீதத்திற்காக அனைவரும் எழுதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு தமிழ் வாசகர்கள் இருக்கணும்ல. இந்த லாங்குவேஜ் புரியாத தேசப்பட்ட இது சொல்ல வரல. மிகப்பெரிய ஒரு அதாவது இந்தியில் எழுதப்பட்டிருக்கு, ஸ்டேஜில் போட்டுறாங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். தமிழ் ஏன் இல்லை, தெலுங்குல இருக்கு, அந்த தெலுங்குல இருக்கு, அந்த லாங்குவேஜ்ல கீழே ஒரு வரி இருக்கணுமா இல்லையா? திடீர்னு அதாவது தமிழ் அங்கே இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் இல்லை. அதை தயவு செய்து அது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது, எல்லாம் குரல் கொடுக்கணும். இது சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hi, please subscribe to Cinema Vigadan.